அரசியல் கட்சிகளின் இலவச அறிவிப்புக்கு தடை வருமா என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இலவச அரசியல் கட்சிகள், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை இலவசமாக தருவோம், அதை அளவு இலவசமாக தருவோம் என்று சொல்லி வார்த்தை ஜாலங்களை சொல்கிறது. இலவசமாக தருகிற அந்த பொருட்களை மக்கள் எப்படி எதிர்நோக்கி இருக்கிறார்கள், இலவசமாக தருகிற பொருட்களால் மக்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நோட்டுக்கு ஓட்டா அல்லது கொள்கைக்கு ஓட்டா என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு இலவசம் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளுடைய கொள்கைகள் எல்லாம் மண்ணுக்குள் போட்டு புதைத்து விடுகிறார்கள். இலவசம் என்ற நான் எதை கொடுத்தாவது எப்படியாவது வெற்றி பெற்று விடுவேன் என்ற ஒரு கொள்கை இருக்குமானால் அவருடைய கொள்கைகள் எங்கே இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சகோதரர் ரவீந்திரன் அற்புதமா ஒன்று சொன்னார். அடுத்தடுத்த ஆண்டுகளில் இலவசத்துக்கு மரியாதை இருக்குமா இல்லையாதான். காதலுக்கு மரியாதை எப்போ இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இலவசத்துக்கு அந்த மாதிரி மரியாதை இல்லாமல்லாம் போயிடாது. ஆனால் அதை விட மிக மோசமான ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் பல முதல்வர்கள் வேட்பாளர்கள் அனௌன்ஸ் செய்யப்பட்டார்கள். அவங்க வயிற்றில் புளிய கரைக்கக்கூடிய விஷயமே என்னன்னு சொன்னால், எங்கே இலவசத்தையும் தாண்டி நீங்கள் சொன்ன ஓட்டுக்கு நோட்டு, அதாவது பணம் கொடுத்து வாக்குகளை பெறக்கூடிய ஒரு நிலை அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே அது மிகப்பெரிய அளவிலே நம்மை பாதித்து விடுமோ என்று எல்லா எதிர்க்கட்சிகளும் பயப்படக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. இதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நிச்சயம். இப்ப தீர்மானம் செய்ய வேண்டியவர்கள் அந்த வாக்காளர்களா அல்லது நோட்டா என்பதுதான் இப்ப பார்க்கணும். பிரச்சனை என்னன்னு சொன்னா, எப்படி இலவசத்தின் மீது மக்களுக்கு கவர்ச்சி இருக்கிறதோ அதே மாதிரி இந்த வாக்குகளுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கொள்கையை பற்றி சிந்திப்பவர்கள் தான். ஆனால் பல நேரங்களில் கொள்கையை விட்டு விடுவார்கள். யார் அந்த கையை வைத்திருக்கிறார்கள்? ஆட்சிக்கு வருவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். கொள்ளுகின்ற கை என்றால் எடுக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொள்வது, அதை முடிந்தால் இலவசமாக நோட்டுகளை ஓட்டுகளுக்காக கொடுப்பதுங்கிறது இப்போ புதிய கொள்கை தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக விட்டது. இதுதான் கொள்கை. கொள்கை என்பது வேறு, கொள்ளுகின்ற கை என்பது வேறு. சரி, இந்த நிலையில இப்ப சேமித்து வைத்த பணத்தை இன்றைக்கு கடந்த தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே அந்த பணம் தான் அவர்களை வெற்றியடை வைத்தது என்பது மக்களுக்கு தெரியும். சரி சரி, நாம் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக இணைப்பில் நம்முடைய பார்வையாளர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். சுமதி மேடம் சொல்லுங்க மேடம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற ஒவ்வொரு தனி மனுஷனும் ஓட்டு எவ்வளவு விலை மதிப்பற்றது அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடணும். அப்படியே அதர் டைப் ஆஃப் மனுஷங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வரி பணத்திலே வந்தாலும் அது கட்சி நிதியில இருந்து வருதோ இல்ல இதுல வருதோ, நம்ம பணம் நமக்கு இலவசமா கொடுக்கறதுல நமக்கு என்ன ஒரு லாபம் தானே அப்படின்னு ஒரு சாரா நினைக்கிறாங்க. இது ரெண்டும் தான் சுமதி மேடம், இன்றைக்கு தேர்தல் ஆணையம் கடுபடியான ஒரு உத்தரவை பிறப்பித்து இலவசங்களை எந்த அரசியல் கட்சிகளும் பயன்படுத்தக்கூடாது, இலவசமாக நாங்கள் தருகிறோம் என்பதான உத்தரவை பிறப்பிக்க கூடாது என்பதான ஒரு கெடுகுபுடியை தேர்தல் ஆணையம் போட்டால் நீங்கள் எப்படி அதை வரவேற்பீர்களா? வரவேற்கிறோம் அப்படின்றத விட சார், நம்ம தப்பு நிறைய பண்ணதான் நமக்கு லா நிறைய ஆறுது. ஆனா லாவை வயலேட் பண்றதுக்கு இன்னும் தப்புகள் அதிகமா தான் நடக்குது. ஆனா தனி மனுஷன் நினைக்க நம்ம பண்றது தப்புன்னு எப்ப நினைக்கிறானோ அப்பதான் நாடு திருந்தும் சார். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சுமதி மேடம் சொன்னது போல தனி மனித ஒழுக்கம் என்பது இன்றைக்கு அவசியம் என்பது எல்லா துறைகளிலும் எல்லா சூழல்களிலும் நமக்கு தேவையான ஒன்று. ஒருவரை திருந்த வேண்டும் என்று சொன்னால் அவனாக திருந்தாத விட எந்த விஷயத்தையும் திருந்து விட முடியாது என்பதை என்ற யதார்த்தத்தையும் சுமதி மேடம் சொல்வதை போல இன்றைக்கு கொடுத்து பார்த்து விட்டு வாங்கிவிடலாம் அல்லது ஏதாவது மறைமுகமாக அவர்களை மிரட்டி வாங்கிவிடலாம் என்ற இரண்டு துணிகளை வைத்திருக்கிறார். ஒன்று அன்புக்கு பணியை வைத்து ஏதாவது கொடுத்து பணியை வைப்பது, இல்லது என்று சொன்னால் ஏதாவது ஒரு மிரட்டலை வைத்து பணியை வைத்து விடுகிறார் என்று சொன்னால், ஒரு வாக்கு எனும் வலிமையான ஆயுதத்தை அவர்கள் எப்படியாவது மாய வித்தை காட்டி பெற்று விடுகிறார்களே என்ற இயக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. சரி, சகோதரி சுமதி போன்று தமிழ்நாட்டிலே ஒரு பாதிக்கு மேல உள்ளவர்கள் இருந்துட்டாலே இந்த இலவசம் கொடுக்கிறவர்கள் ஓட்டுக்கு நோட்டு கொடுக்கிறவருடைய நிலைமையெல்லாம் பரிதாபமா போயிடும். ஆனா அப்படி இல்லை. பிரச்சனை என்ன சொன்னா சார், அதுக்கு அடிப்படை காரணம் அரசியல்வாதிகள் தானே சார். நீங்க அரசியல்வாதி, நீங்கள் வாக்காளர்கள் மீது மட்டுமே பொதுமக்கள் பொதுஜனங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்களே, ஆனால் நீங்களும் உங்களை செயல் திருந்திக் கொள்ள வேண்டிய மனநிலை இருக்கிறதா? அரசியல்வாதிகள் ஏதோ ஆப்கானிஸ்தானில் இருந்தோ அரபு தேசத்தில் இருந்தோ அல்லது ஐரோப்பாவில் இருந்தோ வரவில்லை.
அவர்கள் இந்த மக்களில் தான் வருகிறார்கள். இந்த மக்கள் சாதியை பார்த்து ஓட்டு போடுகிறார்கள், மதங்களை பார்த்து ஓட்டு போடுகிறார்கள். இந்த எங்களுடைய இந்த உதாரணமாக இந்துத்துவா கொள்கை இப்படி கொள்கைலாம் இருக்கு இல்லையா, இதை பார்த்து ஓட்டு போடுறவங்க போய் நீதி நெறி பேச முடியாது. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க இப்போ தமிழ்நாட்டில் அதில் என்ன பிரச்சனைனா, காசை கையில் வாங்கிட்டோம் நம்ம வந்து ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது என்றெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் திருந்தணும். என்ன திருந்தணும்? அவங்க சொன்ன மாதிரி இந்த கொடுக்கக்கூடிய காசு நம்ம காசு தான், நமக்கு 500 1000 வேல்யூவை கொடுத்துட்டு பல லட்சம் கோடி அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. அந்த பல லட்சம் கோடி பல சினிமா தியேட்டர்களாக, பல சொத்துக்களாக, பல மாறியாக இது மாறிக்கொண்டிருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு அவங்க கொடுக்கக்கூடிய நோட்டு என்பது ஒரு 5 விழுக்காடு, அவங்க சம்பாதிக்கிறது 5 விழுக்காடு கூட கிடையாது. அதை நாம் வாங்கி கொண்டு நாம் கொள்கைக்காக ஓட்டு போடுவோம், நேர்மைக்காக ஓட்டு போடுவோம், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக ஓட்டு போடுவோங்கிற எண்ணத்தை இன்னைக்கு பரவலா வாக்காளர்கள் வைத்துக் கொண்டு விட்டால், நீங்க சொன்னீங்கல்ல திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப எல்லாரும் திருடர்கள். இதுல வந்து நீங்க வந்து அவர்கள் நல்லவர்கள் இவர்கள் சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளா இருக்கட்டும், பணத்துக்கு ஓட்டு போடுறவங்களா இருக்கட்டும், அல்லது வந்து அதிகார வர்க்கமா இருக்கட்டும், எல்லா துறையினரும் அவர்களுடைய பங்குக்கு கொள்ளையடிக்கிறார்கள். எப்படி ஒரு சாதாரண மனிதன் இன்னொருடைய ரேஷன் கார்டை 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு கிடைக்கிற பொருளை இவன் வாங்கிட்டு இருக்கான். இது சாதாரண மனுஷன். ஒரு சிறு வியாபாரி சேல் டாக்ஸை எப்படி ஏமாத்தணும்னு சொல்லி அவன் ஏமாத்திட்டு இருக்கான். பெரிய தொழிலதிபர்கள் இன்கம் டாக்ஸை எப்படி ஏமாத்தணும் என்று அவன் பார்க்கிறான். அதே மாதிரி கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை எல்லோருமே ஏமாற்றுகின்ற எண்ணம் உள்ளவர்கள் இன்னைக்கு அதிகமாகிவிட்டார்கள், பெருகிவிட்டார்கள். இது குறைக்கணும்னு சொன்னா தனிநபர் ஒழுக்கம் அவசியம் வேணும். இந்த தனிநபர் ஒழுக்கம் வர்றதுக்கு என்ன அவசியம் சொன்னா எல்லாருக்கும் கல்வி வேணும். இன்னைக்கு உலக நாடுகளில் பல நாடுகளில் கல்வியும் சுகாதாரம் இலவசமா இருக்கு. இந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தனிநபர்கள் கையில போயிடுச்சு, இந்தியாவிலும் தனிநபர்கள் கையில போச்சு. இதை மாற்றுவதற்கு ஒரு புரட்சியோ, இதை மாற்றுவதற்கு ஒரு வலிமையே வேணும். எங்களுடைய தலைவர் ஈவி.கே. அன்னைக்கு சொன்னாரு, இந்த மாதிரி இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், ஹெலிகாப்டர்லயாவது இந்த அம்மா வந்து பார்க்கணும்னு சொன்னார் இல்லையா, அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த மக்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறாங்களே, இதை தடுப்பதற்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு பேசும்போது சொன்னாரு, இதை நாம வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமா மக்களை கண்டிச்சா மக்கள் ஏதோ நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ அப்படின்னு ஈவி.கே. இளங்கோவன் கூட இதை பத்தி பேசும்போது சொன்னார். இப்ப பிரச்சனை என்னன்னா, அரசியல்வாதிகளும் இதை தடுத்தாங்கன்னா, ஓஹோ போன தேர்தல் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, எங்களுக்கு கொடுக்க வர்ற பணத்தை தடுத்தாங்கன்னு ஒரு பக்கமும் எதிராக போடுறோம். கடைசியா என்னன்னு சொன்னா, எல்லா ஏரியாலும் பணம் கொடுத்தாங்க ஐயா, எங்க ஏரியால பணம் கொடுக்கணும் சாலை மறியல் பண்ணாங்க மக்கள். இதையே இந்த தமிழ்நாட்டு பார்த்தோம். இப்ப இப்படிப்பட்ட மக்களை நீங்க வைத்துக்கொண்டு மக்கள் பூரா என்னைக்கு மாற்றம் வருகிறதோ, அவன் யாராக இருந்தாலும், சாதிக்காரனாக இருந்தாலும், நம்முடைய மதக்காரனாக இருந்தாலும், அவன் தவறு செய்தால் தவறு, அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது, நேர்மையானவனுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணுங்கிற எண்ணம் வரும்பொழுதுதான் இந்த நிலை மாறும். இல்ல, இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு விதமான கெடுபிடிகளையும் பல்வேறு விதமான நடைமுறை சிக்கல்களையும் சில நேரங்களில் விதிமுறைகளுக்கு மீறி செயல்படுவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதான பல விதிமுறைகள் கொடுக்கிற இந்த தேர்தல் ஆணையம் ஏன் கடுமையாக இலவசங்களை நீங்கள் அறிவிக்கவே கூடாது என்று சொல்ல முடியுமா, முடியாதா என்று கேட்டால் உங்கள் பார்வை என்ன சார்? அதே எப்படிங்க டெமோக்ரஸியில் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே ஒரு அரசியல்னா ஆட்சிக்கு வர கட்சிகள் நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்றாங்க. சரி, சொன்ன உத்தரவை நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் போய்விட்டால் என்ன என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்றுதானே அர்த்தம்? ஆமா, நீ ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறேன். அப்போ நான் வாக்கு கொடுத்து விட்டு, நான் எனக்கு சொன்ன வாக்கை நீங்க நிறைவேற்றவில்லை, என்னுடைய வாக்கை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டு நீங்கள் சொன்ன வாக்கை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதற்கு எனக்கு என்ன பரிகாரம்? இந்த ஆடு மாடு லேப்டாப் டெலிவிஷன் எல்லாம் என்னால நிறைவேற்ற முடியாத திட்டங்கள்ல அவங்க போட்டு நிறைவேற்றுறாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், பட்ஜெட்ல நீங்க வளர்ச்சி பணிகளுக்கும் ஒரு நன்மையான காரியத்துக்கு போக வேண்டிய பணத்தெல்லாம் குறைச்சிட்டு நீங்க இதை கொடுக்குறீங்க. இதுல ஓட்டு வர்றது இலவசமா யாரு கொடுத்தாலும் சரி, நான் கூட ஓட்டு போடுவேன். இந்த இலவசங்களுக்கு ஏன் வந்து ஓட்டு வருது அப்படின்னா, இந்த இலவசங்களுக்கு அப்பால் நான் வெவ்வேறு கட்சிகளுக்கு இடையே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஐயா சொல்ற மாதிரி நேர்மைகள் அல்லது கொள்கைகள் ஒண்ணு இல்லை. ஐயா சொன்ன மாதிரி நான் நேர்மையானவனுக்கு தான் ஓட்டு போடணும்னா, எந்த வேட்பாளர் தான் நேர்மையா இருக்கிறாரு, எந்த கட்சியில் இருக்கிறாரு, அப்புறம் நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது? சரி, அவனா ஒருத்தன் எனக்கு கையில காசு கொடுக்குறான், நான் போட்டு போறேன். ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு வாக்கை நான் இப்படி ஏதோ ஒரு விஷயத்திற்காக நான் அர்ப்பணித்து விடுவதனுடைய விளைவு, அவர்கள் என் மீது சமாரி செய்கிறார்கள், என்னை ஆளுகை செய்கிறார்கள், என்னை அடிமைதனப்படுத்துகிறார்கள் என்ற உணர்வை நான் பிரதிபலிப்பதற்கு என்னதான் வாய்ப்பு? இதற்கான கட்சிகள் வந்து மக்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நான் இலவசங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த மக்களை நான் இவ்வளவு மட்டரகமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா, இதுவரை ஆட்சி செய்தவர்களுடைய
அவர்களுடைய விளைவே ஒழிய இது மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு சும்மா மக்கள் மேல எல்லாம் பழி சொல்லக்கூடாது. இது மக்களுக்கு இப்போ நான் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் எனக்கு என்ன இருக்குது? எனக்கு லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு லஞ்சம் வாங்காத கட்சிக்கு நான் ஓட்டு போடணும்னா எந்த கட்சி இருக்குது? நான் நேர்மையாளர்களுக்கு ஓட்டு போடணும்னு எந்த வேட்பாளர் நேர்மையானவர்? ஆகவே அட்லீஸ்ட் எனக்கு யாராவது ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னு எவன் வந்து சொல்றான்னு அவனுக்காவது ஓட்டு போட்டு தொலைப்போம் அப்படின்னு போடுறான். சரி, இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், பல்வேறு அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், நம்பிக்கையும் நேர்மையும் வெளிப்படுத்துகிற நம்பிக்கை நட்சத்திரமாக மக்கள் மத்தியில் இல்லை என்பதாக உங்கள் பதிவு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். சரி, திரு ரவீந்திரன் துரைசாமி, இன்றைக்கு ஒருவேளை எனக்கு கொடுக்கிறது என்னுடைய பணத்திலிருந்து சுரண்டப்பட்டு எனக்கு தருகிறது, எனவே இதை நான் பெற்றுக்கொள்வதில் எனக்கு என்ன தயக்கம், நான் எப்படி பெற்றுக்கொள்ள கூடாது என்பதாக ஒரு வாக்காளர் நினைக்கிறார் என்று வைத்தால் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஆப்டிமிஸ்டிக்காக இதை பார்க்கலாம். அதாவது ஒரு வாக்காளர் எப்படி ஓட்டு போடுறாப்புலன்னா கட்சியின் பலம், தலைவர்களின் ஈர்ப்பு, ஜாதி, மதம், மொழி, இலவசம், வளர்ச்சி, இப்படி பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல ஒரு ஓட்டு போடுறாப்புல. அண்ணன் இதயத்துல்லா சொல்லும் போது வந்து பணத்தால போயிடுனாப்புல. அப்படி பணத்தால இது பண்ணோம்னா 96ல் ஆட்சி மாற்றம் வந்திருக்க முடியாது. 91 96 வரை அந்த ஆளுங்கட்சியான அதிமுக தான் மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த கட்சி எதுவும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை 96ல் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது. அதே மாதிரி வந்து 2006 to 2011 வரை திமுக அனைத்து தேர்தலும் வெற்றி பெற்று, இன்னும் சொல்ல போனா மக்களவை தேர்தலில் பல பிரச்சனையும் மீறி அதிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றது. ஆனா ஆட்சி மாற்றம் 2011ல் வரத்தான் செய்யுது. ஸோ ஆட்சி மாற்றங்கிறது வந்து இந்த இலவசங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து மக்கள் நினைச்சா வந்து வந்துட்டு தான் இருக்கு. இது வந்து அதிக மக்கள் வந்து ஓவர் ரைடிங் ஃபேக்டராட்டு ஆட்சி மாறணும்னு சொல்லும் போது ஒரு சிறிய அளவிலான அந்த பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ஓட்டை மிஞ்சி வந்து ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அடுத்தபடி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவங்க சொன்ன அந்த கருத்தை நான் இது பண்றேன். ஏன்னா வந்து இந்த கருத்துல வந்து எல்லாருமே இப்படிதாங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசுல இருக்குது. அதனாலதான் நான் ஏற்கனவே முதல்ல பதிவு பண்ண மாதிரி புதிய சக்திகள் வந்து அரசியல் களத்துல வராத போது சுயேட்சா நிற்பவர்களுக்கு வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குது. இதுவரை அரசியல் களத்துல வராத புதிய சக்தி ஒருத்தர் வரும்போது வந்து சுயேட்சைகளின் வாக்கு வந்து குறையுது. ஆக வந்து புதிய சக்திகள் புதிய கொள்கைகளை சொல்லிக்கிட்டு புதுசாக அரசியல் களத்துல வந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பார்ட்டி மேல அதிருப்தி அடைந்த மக்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை தமிழகத்துல உருவாயிட்டு தான் இருக்கு. ஆனா அப்படி 2016க்கு அப்படிப்பட்ட ஒரு புதிய சக்தி புதிய மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற ஒரு பழமைகள் வாதிகளை புறத்துக்கணித்து விட்டு புதுமை புகுத்துகிற ஒரு புது மனிதனுக்கான வாய்ப்பு களம் நிச்சயமா நாம் தமிழர் கட்சி 2006ல் விஜயகாந்த் எடுத்த மாதிரி ஒரு கணிசமான வாக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கத்தான நம்புறேன். அவர் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு. இப்ப வந்து மெய்யல்னு சொன்னா சமஸ்கிருதம், இது அரபு, இங்கிலீஷ்ல சொல்றதை விட ஏன் மொழி, ஏன் தமிழ்ல ஏன் கடவுளை கும்பிடணும், சொல்ல மாட்டேன் இவங்கதான் ஏன் கடவுள், ஸ்டாலின் இந்த மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் விஜயகாந்த் அன்னைக்கு வந்தாரலாம். அந்த மாதிரி ஒரு இது வரும்போது வந்து மக்கள் என்ன பாக்குறாங்க, புதுசா ஒண்ணு வரும்னு பாக்குறாங்க. இதுல என்ன தவறு நடந்திருக்குன்னா 96ல் வைகோ இப்படிதான் புதுசா வந்தாரு. பொதுவாளின் நேர்மை ரிச்சத்தில் உறுதி அப்படின்னு வந்தாரு. அவர் வந்து 98லே கூட்டணி போயிட்டாரு. டாக்டர் ராமதாஸ் சமநீதினு வந்து 89ல வந்தாரு. அவர் தாக்கு பிடிக்க முடியாம அவர் கூட்டணி போயிட்டாரு. விஜயகாந்தும் கூட்டணி போயிட்டாரு. இப்படி வர்றவங்க வந்து ஒரு உண்மையிலே அந்த கொள்கையை எடுத்து ஒரு போராடி வந்தாங்கன்னா மக்கள் மத்தியில வந்து வரவேற்பு கிடைக்கதான் செய்யும். அவங்களும் இடையிலே பாதை தவறுறாங்க. சரி, ஓகே நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறோம். மூன்று பேருக்கு ஒரு வரியில் உங்களுடைய கருத்தை. உதயமூர்த்தின்னு கூட ஒரு நல்லவர் வந்தாரு, அவரை அல்லவர் ஆக்கிட்டாங்க. அதனால அந்த புது கருத்து கொள்கை சொல்றவங்க எல்லாம் வருவாங்க சொல்ல முடியாது. ஐயா சொன்ன மாதிரி சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. அது என்னைக்கு மாறுதோ நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல மாற்றம் வரும். சரி ஐயா, உங்கள் பார்வையில் ஒரு வரியில் இந்த விஷயங்களில் ஒரு பார்வை ரத்தின சுருக்கமாக ஒரு வரியில் உங்கள் விமர்சனங்கள். கட்சிகளாக இருக்கிறவங்க மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்பதை கருத்தியலாக மட்டுமில்லாமல் நல்ல செயல் திட்டமாக அவர்கள் சொல்லணும். இவ்வளவு ரோடு போடுவோம், இவ்வளவு பேரை படிக்க வைப்போம், இவ்வளவு பேருக்கு வீடுகள் வாங்குவதற்கு ஏற்பாடு பண்ணணும், இவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு செயல் திட்டமாக சொல்கிறார்கள் என்றால் யார் சொல்கிறார்கள் அவர்கள் பக்கம் மக்கள் கொஞ்சம் நம்பிக்கை பிறக்கும் அவர்களுக்கு. சரி, உங்கள் வரி. உதயமூர்த்தி ராமதாஸ் மாதிரியோ வைகோ மாதிரியோ விஜயகாந்த் மாதிரியோ தனிச்சு ஒண்ணு நிக்கல. மக்கள் வந்து எஜமானர்கள் நல்ல விதமா பண்ணுவாங்க. நிச்சயம் நேயர்களே, இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை பரபரப்பாய் பல்வேறு விஷயங்களை பதிவு செய்திருக்கிறோம். என்றாலும் கூட மக்கள் சக்தி மகத்தான சக்தி, மக்களிடம் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதம் இருக்கிறது. எனவே நல்லவர்களை அடையாளம் காட்டுவதற்கு எல்லா நேரங்களிலும் தெளிவாகவும் துணிவாகவும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த விருந்தினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.